الحمد لله رب العالمين ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமும் ஸலவாத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. புண்ணியம் பூத்து குலுங்கும் கண்ணியமிக்க ரமதானுடைய மாதத்தில் தலை நாளில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த ரமதானுடைய மாதத்தின் சிறப்புகளை தெளிவாக தெரிந்து நம் வாழ்க்கையில் எடுத்து அதனுடைய நன்மைகளை நாளை மறுமைக்கு பிரயோசனப்படுத்தக்கூடியதாக ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் நம்முடைய வாழ்வில் இந்த ரமலானை பேணி பாதுகாத்து அதனுடைய நல் அமல்களின் மூலமாக அந்த ரமலானை அலங்கரித்து இந்த ரமலானில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற சிறப்பு மிக்க நலவுகளையும் நன்மைகளையும் தேடி அடைந்து அவைகளை பெற்று அந்த ரமலானை கண்ணியப்படுத்திய சமூகமாக மாறுவது நம்முடைய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வே இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி குர்ஆனில் தெளிவாக பேசுகிறது. அருமை ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ரமலானுடைய சிறப்பை அந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னாலேயே நபித்தோழர்களிடத்தில் அவர்கள் அதனுடைய சிறப்பை பகிர்ந்து கொள்வார். ஒரு ரமலானுடைய மாதம் உங்களை அடைய போகிறது. அது சங்கை நிறைந்த அருள் நிறைந்த அல்லாஹ்வின் பொக்கிஷங்களையும் ரஹ்மத்துகளையும் அல்லாஹ்வின் மக்ஃபிரத்தையும் நரகத்தின் விடுதலைகளையும் அல்லாஹ்வினுடைய அல் குர்ஆன் இறங்கியதுமான ஒரு சிறப்பு மிக்க மாதம் உங்களை அடைய போகிறது. அதை நீங்கள் அடைந்தால் அதில் உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை நோக்கும்படி இட்டிருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வரக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு உபதேசம் செய்திருக்கிறதை பார்க்க முடியும். அன்பானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்ற நாள், இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமான மாதம், எவ்வளவு சிறப்பு மிக்க அருள் பொருந்திய மாதம் என்பதை இந்த மாதத்திலேயே நாம் மனித சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகளிலும் அவர்களுடைய அமல்களிலும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக. இன்றைய நாளில் ஃபஜ்ருடைய தொழுகையில் எத்தனையோ இதற்கு முன்னால் அல்லாஹ்வின் இறை இல்லத்திற்கு பல மாதங்களாக வராமல் இருந்த உள்ளங்களெல்லாம், பல மாதங்களாக பள்ளி வாயல்களை நினைக்காத கால்களும் கரங்களும் இன்று அந்த பள்ளியை நோக்கி விரைந்து வந்து சப்புகளில் நிற்கிறதென்றால் இந்த முபாரக்கான அருள் நிறைந்த ரமலானினுடைய மகத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளங்களை அல்லாஹ் விரிவுபடுத்தி இந்த ரமலானுடைய ரஹ்மத்தின் மூலமாக நோன்பை சிறார்கள் தொடக்கம் வயோதிபர்கள் வரைக்கும் இந்த தலை நோன்பையாவது நம்மால் பிடிக்க முடியாவிட்டாலும் இந்த தலை நோன்பையாவது பிடித்து அல்லாஹ்விடத்தில் நாம் ஒரு நல்ல அடியானாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உணர்வையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உள ரீதியான தாக்கத்தையும் இஸ்லாமிய சமூகத்தில் காண முடிகிறது. நோன்பை பிடிப்பதற்கு ருக்ஸத் கொடுக்கப்பட்ட, சலுகை வழங்கப்பட்ட வயதானவர்கள் கூட தலை நோன்பையாவது நாம் பிடிக்க கூடாதா என்று ஆசைப்படுகிறார்கள் என்றால், இந்த ரமலானில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற அருளினுடைய மகத்துவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாவங்களோடும் பாவக்கரைகளோடும் சம்பந்தப்பட்ட சமுதாயத்தில் வாழக்கூடிய இந்த பாவத்தோடு தொடர்புபட்ட உள்ளங்கள் கூட இன்றைய நாள் நோன்போடு இருப்பதை பார்க்கிறோம் என்றால், அது அல்லாஹு தஆலா அந்த மாதத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு அல்லாஹ்வினுடைய பேறு என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய சமுதாயத்தினர்களே, நாம் இந்த ரமலானை அடைந்ததற்கு பின்னாலும் இந்த ரமலான் நமக்கு இந்த அருள் பொருத்திய அந்த ரஹ்மத்தை சுமந்து நம் வீட்டின் கதவுகளை தட்டுகின்ற போது நாம் அதை கணக்கெடுக்காமல் அதனுடைய அந்த ரஹ்மத்தை, அந்த மக்ஃபிரத்தை, அந்த நரகத்தின் விடுதலையை கண்ணியப்படுத்தாமல் இந்த சமுதாயத்தில் வாழ்வோம் என்றார். அவரை பார்த்துத்தான் சொன்னார்கள்
ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் படியில் ஏறும் போது வானவர்களுடைய தலைவர்களில் கண்ணியமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவை கேட்டு செவிமடித்து அருமை தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் அன்பு நபி அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். காரணம், இந்த ரஹ்மத்தே இவ்வளவு சொரியும் இந்த மாதத்தில் கண்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அருளை கொட்டும் இந்த மாதத்தில் அல்லாஹ் இந்த சங்கையான மாதத்தை கொடுத்தும் அதனை அவர் அடைந்தும் அல்லாவின் மக்பிரத்தை அனுபவிப்பெறவில்லை என்றார் அவர் அல்லாவின் அருளுக்கு விட்டு தூரமாகி விட்டார் என்ற அடையாளம். எனவே நானும் நீங்களும் இந்த ரமலானை கண்ணியப்படுத்தி இதன் அருட்பேறுகளை அடையும் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.